மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு முறை. கடந்த 30 வருடங்களாக ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு முறையில் பல நவீன சிகிச்சை முறைகள் செய்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு நான் சொல்கிற சில விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட இன்றைக்கி பேச விரும்புகிறேன். பொதுவாக என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, டாக்டர் ஐவிஎஃப்பில் எங்களுக்கு பிளாஸ்டோசிஸ்ட் வருமா அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிளாஸ்டோசிஸ்ட்னால் என்ன? இந்த பிளாஸ்டோசிஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பெட்டரா, இல்லை டே 3 எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பெட்டரா, யாருக்கு, எப்பொழுது, எதனால், இதனோட முக்கியத்துவம் என்ன, எதில் எப்படி நம்ம சக்ஸஸ் ரேட் அதிகப்படுத்தலாம், இந்த மாதிரி பல டவுட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். இதை பற்றி சில தெளிவான விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் காணலாம். முதலாவது, ஒரு டே 3 எம்ப்ரியோ அப்படிங்கிறது அந்த ஒரு 8லேருந்து ஒரு 32 செல் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு கருவானது. பொதுவாக அந்த 3rd டேயில் 8 to 12, மேக்ஸிமம் ஒரு 32 வரைக்கும் இருக்கலாம். ஆனால் பொதுவாக இந்த ஸ்டேஜில் 8 to 12 செல் ஸ்டேஜ் இருக்கும். இந்த பிளாஸ்டோமியஸ் உடைய இந்த ஸ்டேஜ் 3 அப்படிங்கிறது க்ளீவேஜ் ஸ்டேஜ் நம்ம சொல்லுவோம். இந்த க்ளீவேஜ் ஸ்டேஜ் இப்போ தான் அந்த கரு வளர்கிற ஸ்டேஜ். அதாவது முதல்ல ஒரு சிங்கிள் செல்லாக இருக்கும், அப்புறம் டபுள் செல் ஆகும், அதுக்கப்புறம் 4 செல், 8 செல், 12 செல், அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த பிளாஸ்டோசிஸ்ட்டுங்கிறது கரெக்டாக அந்த ஸ்டேஜில் தான் கருவின் அந்த ஃபீட்டஸோட இன்னர் செல் மாஸ், அந்த கருவாக உருவாகிற அந்த இன்னர் செல் செப்பரேட் ஆகி வெளியில் நஞ்சு ஃபார்ம் ஆகிற ட்ரோஃபெக்டிடம் பிரிகிற 5ஆம் நாள் கருகிற இன்னும் வளர்ச்சியான கரு. ஸோ ஒரு கருவின் வளர்ச்சியில் ஆரம்ப நிலையில் க்ளீவேஜ் ஸ்டேஜில் இருக்கிறது டே 3 எம்ப்ரியோ. இதுவே அது டே 5 பிளாஸ்டோசிஸ்ட், இன்னும் வளர்ந்த ஆல்மோஸ்ட் கருவின் கர்ப்பப்பையில் கரு ஒட்டி வளர்கிற காலகட்டங்களில் உருவாகிற லெவலில் இருக்கிற எம்ப்ரியோ. ஸோ இன்றைக்கி ஒரு ஹியூமனோட ஒரு இயற்கையான கருத்தரிப்பில் 5ஆம் நாள் கரு தான் இந்த கர்ப்பப்பையில் கருவானது ஒட்டி வளர்கிற ஸ்டேஜ். ஸோ இது ஃபெலோப்பியன் டியூப்பில் உருவாகி 5 நாட்கள் வளர்ந்து 5ஆவது நாள் கர்ப்பப்பைக்கு செல்லும். ஸோ இந்த காலகட்டம் வரைக்கும் வளர்கிற இந்த வளர்ச்சி தான் பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜ். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் எனக்கு டே 3 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, போன தடவை ஃபெயிலியர் ஆச்சு, அடுத்த தடவை டே 5 எனக்கு பிளாஸ்டோசிஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சிலர் எனக்கு பிளாஸ்டோசிஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, ஆனாலும் ஃபெயிலியர் ஆச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ எந்த ஸ்டேஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ஸ்டேஜில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எந்த ஸ்டேஜில் நல்ல கருவானது ப்ரெக்னென்சியை கொடுக்கும். ஆனால் பொதுவாக டே 3ல் இருக்கும் பொழுது நிறைய எம்ப்ரியோ இருக்கும். இன்றைக்கி ஒரு 10 எக் எடுக்கிறோம், அதை கருவாக்குறோம். அப்போ அதை டே 3ல் பார்க்கும்போது ஒரு 7, 8 டே 3 இருக்கும். ஆனால் இதே டே 5 அந்த பிளாஸ்டோசிஸ்ட் லெவலுக்கு வளர வைத்தோன்னா 4 இல்லை 5 தான் வளர்ந்து மற்றெல்லாம் அரெஸ்ட் ஆயிடும். ஸோ கருவின் பெஸ்ட்டு கருவானது தான் இந்த 5 நாட்கள் வரைக்கும் வளரும். ஸோ கருவில் ஓரளவு நல்ல கருவாக இருக்க கரு வளரும். இயற்கையே சில வளர்ச்சி அடையாது, நல்ல இல்லாத கருவை வளர்ச்சி அரெஸ்ட் பண்ணிடும். ஸோ ஒரு நல்ல கருவை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த டே 5 பிளாஸ்டோசிஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு முக்கியமான ஸ்டெப்பாக அமைகிறது. ஆனால் பல நேரங்களில் சிலர் கேட்பாங்க, ஏன் டாக்டர் இது கல்ச்சர் மீடியாவில் வளருது, நம்ம யூட்ரஸில் வச்சுருந்தா ஒருவேளை அது நல்ல கரு சுமாராக இருந்தால் கூட ஒட்டி வளர்ந்துருமா? கண்டிப்பாக. இதற்கு பல ஆய்வுகள் சொல்லியிருக்க விஷயம், இயற்கையில் கர்ப்பப்பையில் இருக்கிற ஒட்டி உலரும் தன்மையே அதுக்கு நல்ல ஒரு கல்ச்சர் மீடியாவாக இருக்கும். அது எந்தவித பாதிப்பு இல்லாமல் வளர்வதற்கு டே 3 ஸ்டேஜில் வச்சா ஒருவேளை நிறைய கருவாக இருக்க கூட ஒட்டி வளரலாம். இது சாத்தியக்கூறு, ஆனால் கண்டிப்பாக இதுதான் காரணம் என்பது இல்லை. ஆனால் சிலருக்கு நாங்கள் டே 3ல் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். யாருக்கு எக்ஸே கம்மியாக இருக்குது, எம்ப்ரியோ உருவாக்கம் கம்மியாக இருக்குது, ஒரு 3-4 தான் கருவாகுது. அப்போ இவங்களுக்கு விட்டால் பிளாஸ்டோசிஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே கரு இருக்காது. ஸோ அப்போ என்ன காரணத்தினால அரெஸ்ட் ஆச்சுன்னு தெரியாத நிலையில், ஒரு ஏமாற்றம் இருக்கிற சூழ்நிலையில் வயது கூடின பெண்கள், அதாவது ஒரு 35 வயதை கடந்த பெண்கள், அதுவும் குறிப்பாக அவங்களுடைய கரு முட்டைகள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. எண்ணிக்கை குறைவாக இருக்க கரு உருவாகிற எண்ணிக்கையும் குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பெண்களுக்கு எண்ணிக்கை குறைவாக இருந்தால் ஸ்டேஜ் 3ல், அதாவது டே 3ல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஏன்னா அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் எம்ப்ரியோஸ் இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஒரு ட்ரை பண்ணுறதுக்கு முடியும். ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற ரிசர்வே கம்மியாக இருக்கும், எண்ணிக்கையே குறைவாக இருக்கும். ஆனால் இதே ஒரு இள வயது பெண், ஒரு 10-15 எக் இருக்குது, அப்போ நல்லா வளர்கிறது, ஒரு 8 கரு உருவாகுது, அதில் நல்ல பிளாஸ்டோசிஸ்டாக ஒரு 5-6 வரும்பொழுது இவருடைய கருத்தரிக்கிற தன்மையின் வாய்ப்புகள் அதிகமாகும். டே 3 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது சக்ஸஸ் ரேட் எவ்வளோ டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக 30%. என்னோடய சென்டரில் டே 3ல் நாங்கள் யாருக்கு பண்ணுவோம்னா 37 இயர்ஸ்க்கு மேலே 3 கரு தான் இருக்குது அப்படின்னா பண்ணுவோம். ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபராக பண்ணுறவங்களுக்கும் பண்ணுவோம். ஸோ இவை அனைத்தும் நல்ல சக்ஸஸாக கொடுக்கும். 30% முதல் 35% இதற்கு சக்ஸஸ் வரும். ஆனால் பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜ் லெவலில் ஒரு கரு வந்தால் அதனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது அதனுடைய சக்ஸஸ் ரேட் கண்டிப்பாக எங்கள் சென்டர்லலாம்
47 to 52% சக்ஸஸ் வரும். இவ்வளோ தானே டாக்டர் அப்படின்னு கேட்டேன். இவ்வளோ தான் உலக அளவில் எல்லாரும் சொல்கிற சக்ஸஸ் ரேட் இவ்வளோ தான். சும்மா 80% 90%லாம் கிடையாது. ஆனால் இந்த பிளாஸ்டோசிஸ்டை அடுத்தடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது கியூமுலேட்டிவ் ப்ரெக்னன்சி ரேட்னு சொல்லுவோம். அந்த கியூமுலேட்டிவ் ப்ரெக்னன்சி ரேட் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு பெண்ணின் கரு வளர்ச்சிக்கும் இந்த பிளாஸ்டோசிஸ்ட் கல்ச்சர் லெவலில் ஒரு கரு வளர்ந்ததுன்னா கண்டிப்பாக கருத்தரிக்கிற வாய்ப்புகள் அதிகம். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் என்பது நல்ல கருவா டாக்டர்? பிளாஸ்டோசிஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு கன்சீவ் ஆகுமா நிறைய பேர் கேட்பாங்க. பொதுவாக செல்லுடைய அமைப்புகளில் இருந்து அந்த கருவின் இந்த பிளாஸ்டோசிஸ்டோட நல்ல ஒரு பியூட்டிஃபுல் பிளாஸ்டோசிஸ்டாக இருந்தால் கூட அது நல்ல கருவானதுன்றது சொல்ல முடியும். நல்ல கருனா யூப்ளாய்ட்னா குரோமோசோமெல்லாம் அது நார்மலாக இருக்கணும். இந்த குரோமோசோமெல்லாம் வயபிளாக நார்மலாக இருக்கிற கரு வந்து தோற்றத்தில் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் கூட எல்லா கருவும் தோற்றத்தில் நல்லா இருக்க கரு அனைத்தும் யூப்ளாய்டு கிடையாது, அதுலேயும் அன்யூப்ளாய்டு இருக்கும். அதில் தான் சில நேரம் பார்த்திங்கன்னா 3 பெஸ்ட்டு பிளாஸ்டோசிஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அப்படின்னா கூட கன்சீவ் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை அந்த பிளாஸ்டோசிஸ்ட்டில் அன்யூப்ளாய்டு இருக்கும். இன்றைக்கும் ஒரு 5 பிளாஸ்டோசிஸ்ட் இருந்தால் 32 வயதுக்கு கீழே இருக்கிற பெண்ணாக இருந்தால் அவர்கள் 1 இல்லை 2 தான் யூப்ளாய்டாக இருக்கும், மற்ற 3லும் அன்யூப்ளாய்டு இருக்கலாம். இதுவே ஒரு 35 வயதுக்கு மேற்பட்ட பெண்ணாக இருந்தால் 7 முதல் 10 பிளாஸ்டோசிஸ்ட் இருக்கும். 40 வயதுக்கு மேலே இருந்தால் 20 பிளாஸ்டோசிஸ்ட் இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு பிளாஸ்டோசிஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டோசிஸ்ட் நல்லா இருக்குன்ற ஒரே காரணத்தினால அது குரோமோசோமெல்லாம் நார்மலாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதனால தான் நிறைய நேரம் எங்களுக்கே இது அதிசயமாக இருக்கும். நல்ல பிளாஸ்டோசிஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் கன்சீவ் ஆகாது. அப்போ அடுத்த முறை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த பிளாஸ்டோசிஸ்ட்டுக்கு என்ன மாதிரிலாம் கண்டுபிடிக்கலாம் டாக்டர், இதை என்ன பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா PGTA சொல்லுவோம், ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட். இதன் மூலமாக இந்த கருவில் இருக்கும் இந்த பிளாஸ்டோசிஸ்டில் இருக்கிற கருவானது யூப்ளாய்டா குரோமோசோமில் நார்மலா அப்படின்னு பார்ப்பதற்கு அதனுடைய வெளி ப்ரோஃபெக்டடம் ஒரு செல் எடுத்து அதை பரிசோதித்து அந்த PGTA மெத்தட் மூலமாக கருவில் அந்த பிளாஸ்டோசிஸ்ட் யூப்ளாய்டு பிளாஸ்டோசிஸ்டா என்பதை உறுதி செய்த பின் அந்த கருவினை கர்ப்பப்பையில் வைப்பது மிக மிக சால சிறந்ததாகும். ஸோ இந்த வகையில் ஒவ்வொரு பெண்ணின் கருவையும் முறையாக பரிசீலித்து அதன் வளர்ச்சியை சரியான முறையில் பார்க்கணும். பல நேரங்களில் இந்த கிளீவேஜ் ஸ்டேஜ் எம்ப்ரியோஸ் குறைவாக இருந்தால் 3rd day 3லே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இவை நல்ல கர்ப்பத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கண்டிப்பாக ஸ்டேஜ் என்பது எத்தனை கரு எண்ணிக்கை இருக்கிறது, எத்தனை கரு உருவாகி இருக்கிறது, பெண்ணின் வயது, அவர்களுடைய ஓவரியோட ரிசர்வு, அவங்களை எத்தனாவது முறை செய்கிறோம் அப்படின்ற கணக்குகளை வச்சு தான் இவங்களுக்கு பிளாஸ்டோசிஸ்டா இல்லை day 3 ஸ்டேஜ்லையா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஒரு காலகட்டத்தில் சில நேரம் நிறைய கரு இருக்கும், ஸ்டேஜ் 3ல் நல்லாயிருக்கும், 2 கருவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அடுத்து அதை வளர விடும்போது பிளாஸ்டோசிஸ்ட் ஆகும், அதை எடுத்து இன்னொரு பிளாஸ்டோசிஸ்டையும் சீக்வென்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுலேயும் சக்ஸஸ் ரேட் நல்லா வரலாம். ஸோ இந்த மாதிரி கருவின் வளர்ச்சியை க்ளோஸாக மானிட்டர் பண்ணி அதில் நல்ல கருவை செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவது மிக மிக முக்கியமான ஒன்று. அது ஒரு இப்போ என்னோடய சென்டர்னால் என்னுடைய எம்ப்ரியாலஜிஸ்ட் நாங்கள் இருவரும் சேர்ந்து பார்த்து முடிவு செய்து அதனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது சக்ஸஸ் ரேட் அதிகமாகும். ஸோ பொதுவாக இந்த கிளீவேஜ் ஸ்டேஜ் எம்ப்ரியோஸில் பார்த்திங்கன்னா இப்போ கரு ஒட்டி வளர்வதற்கு கர்ப்பப்பைக்கு வரும்போது 5ஆம் நாள் கரு தான் அந்த யூட்ரஸ் வளர்ச்சிக்கு இயற்கையிலே அடாப்டபிள் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் அந்த கருவின் க்ளோஸ் டாக்ஸும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி பல ஆய்வுகள் உறுதி செய்திருக்குது. ஸோ கண்டிப்பாக முதல் முறை ஒரு கிளீவேஜ் ஸ்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெயிலியர் ஆனதுன்னா அடுத்த முறையில் முறையாக பிளாஸ்டோசிஸ்ட் லெவலுக்கு வளர வைத்து அதன் பின் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ரேட் அதிகமாகும், கரு ஒட்டி வளரும் வாய்ப்பும் அதிகமாகும், கருவில் நல்ல ஆரோக்கியமான குழந்தை பேர் பெறுவதற்கும் வழிமுறையாக அமையும். சரி டாக்டர், இப்போ நீங்கள் day 3 day 5 சொல்கிறீங்க, எனக்கு day 3 ரொம்ப குறைவாக இருந்தால் என்ன பண்ணுறது? day 3 குறைவாக இருந்தால் day 3 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த day 3 குறைவான எண்ணிக்கை இருந்தால் கண்டிப்பாக இதுவே சக்ஸஸ் ரேட் கொடுக்கும். ஸோ ஒரு கருவின் ஒட்டி வளரும் தன்மை 3 காரணங்களை அடிப்படையாக கொண்டது. முதல் முக்கியமான ஒன்று கருவின் தன்மை, அதாவது எம்ப்ரியோ குவாலிட்டி. இந்த எம்ப்ரியோ குவாலிட்டி அசஸ் பண்ணுவதுக்கு PGTA முறை மூலமாக செல் எடுத்து டெஸ்ட் பண்ணி இந்த கரு ஒரு நல்ல யூப்ளாய்ட் கருவா என்பதை பரிசோதித்து இது நல்ல கரு என்று உறுதி செய்த பின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 57 முதல் 62% இம்ப்ளான்டேஷன் வரலாம். ஆனால் இந்த கரு ஆரோக்கியம் இல்லாத கருவாக மாறி மொசைக் அப்படின்ற பேட்டர்னில் இருக்கும். அந்த மொசைக் பேட்டர்னும் சில நேரம் நல்ல கர்ப்பத்தை கொடுக்கலாம்.
அந்த மாதிரியான ரிப்போர்ட் வந்தால் பல நேரங்களில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவா வேண்டாமா அப்படின்ற டயலமாஸ் எங்களுக்கு நிறைய ஏற்படும். இது எங்களுடைய பேஷண்ட்டை கவுன்சிலிங் பண்ணணும், அவங்களோட அட்டெண்டர்ஸை கவுன்சிலிங் பண்ணணும், எம்ப்ரியாலஜிஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணணும். அதன் பின் தான் பல நேரங்களில் மொசைக் எம்ப்ரியோஸை கூட நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பல டெக்னிக்கலான சில விஷயங்களும் இந்த ட்ரான்ஸ்ஃபரில் முக்கியமான பங்கை வகிக்கிறது. ஸோ ஒரு கருவின் ஒட்டி வளரும் தன்மை அதனின் கருவில் இருக்கும் ஆரோக்கியத்தை சார்ந்தது. ரெண்டாவது, அந்த கர்ப்பப்பையின் உள் சுவர், அந்த எண்டோமெட்ரியம் லைனிங்கோட திக்னஸ், அதனுடைய ரிசெப்டிவிட்டி அது ஒட்டி வளரும் தன்மை. இந்த ஒட்டி வளரும் தன்மை குறிக்கிறது அந்த விண்டோ பீரியட் ஆஃப் இம்ப்ளான்டேஷன் சொல்லுவோம். இது பொதுவாக ஒரு 3 முதல் 4 நாட்கள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் தான் அந்த கிராஸ்டாக், அந்த கருவை வச்சோன்னா அந்த கருவும் அந்த எண்டோமெட்ரியமும் ஒரு கிராஸ்டாக், எதன் மூலமாக சில சைட்டோகைன்ஸ், இன்டகிரின்ஸ் மற்றும் இதில் இருக்கிற சில இம்யூனலாஜிக்கலி ஆக்டிவ் NK செல்ஸ், இந்த மாதிரி செல்ஸினுடைய மாற்றங்கள், ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இந்த கரு ஒட்டி வளரும் தன்மைக்கு சில மாற்றங்களை அந்த கர்ப்பப்பையில் உருவாக்கியிருக்கும். அந்த காலகட்டத்தில் இந்த கருவினை வைக்கும்பொழுது ஒட்டி வளரும் தன்மை அதிகமாகும். ஸோ பல நேரங்களில் பிளாஸ்டோசிஸ்ட் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு இந்த எண்டோமெட்ரியம் காரணமாக இருந்தால் அந்த பிரச்சனையை சரி செய்து அதன் பின் இந்த கருவை எடுத்து வைக்கும்பொழுது கரு ஒட்டி வளரும் தன்மை அதிகமாகும், கருத்தரிக்கிற வாய்ப்புகளும் அதிகமாகும். இவை தவிர பல நேரங்களில் அந்த எண்டோமெட்ரியம் லைனிங் லேயரில் ஏற்படுற சில மாற்றங்கள், குறிப்பாக எண்டோமெட்ரைட்டிஸ், அதில் ஏற்படுற சில இம்யூனலாஜிக்கல் சிஸ்டம் சொல்லுவோம். அந்த கருவை ரிஜெக்ட் பண்ணாமல் கர்ப்பப்பையில் ஒட்டி வளரும் தன்மையை அதிகரிப்பதற்கான சில வழிமுறைகள் உண்டு. அதுக்கு குறிப்பாக எரா டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜ் மூலமாக இந்த காலகட்டத்தில் இந்த கருவை வச்சா இதனோட விண்டோ பீரியட் ஆஃப் இம்ப்ளான்டேஷன் சீராக இருக்குது, இது ஒட்டி வளரும் தன்மை சீராக இருக்கும் என்பதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு சில பரிசோதனை முறைகள் இருக்குது. அந்த முறைகளை செயல்படுத்தி அதன் பின் இந்த கருவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது சக்ஸஸ் ரேட்டும் அதிகமாகும். ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்டெப் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஒரு கருவின் ஒட்டி வளரும் தன்மை கருவினையும் சார்ந்தது, அந்த எண்டோமெட்ரியத்தில் கர்ப்பப்பையின் உள் வளர்ச்சி அதனுடைய ஒட்டி வளரும் தன்மை சார்ந்தது. இது தவிர இதனுடைய ஜெனட்டிக் அசஸ்மெண்ட், அதனுடைய ஜினாமிக் கேர், அதோடு கூட அதனுடைய சில இம்யூனலாஜிக்கல் சிஸ்டம், அந்த தாயின் உடலில் பல மாற்றங்கள், அந்த இம்யூன் சிஸ்டம். ஏன்னா ஒரு கருவானது தாயை பொறுத்தவரை ஒரு ஃபாரின் பாடி. அது ஏன்னா இதில் 50% செமன், ஆணின் ஒரு ஆணுடைய விந்துக்களுடைய பங்கு இருக்கிறது. ஸோ இது ஒரு ஃபாரின் பாடி மாதிரி கர்ப்பப்பையில் ரிஜெக்ட் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த ரிஜெக்ஷனை தடை செய்வதற்கு பல இம்யூன் சிஸ்டம் நம்ம பாடியில் கர்ப்பப்பையில் செயல்படுது. இந்த இம்யூன் சிஸ்டம் சீராக இயங்கினா இந்த கருவின் ஒட்டி வளரும் தன்மையும் சீராக இருக்கும். ஸோ இவை அனைத்தும் தான் இந்த கருவை ஒட்டி வளர்வதற்கு அடிப்படையாக அமைகிறது. ஸோ முக்கியமாக Day 3, Day 5 யாருக்கு தேவை? வயது அதிகமான பெண்கள், எண்ணிக்கை குறைவாக இருக்கிற பெண்கள் மற்றும் 1 முறை 2 முறை ஃபெயிலியர் ஆன பெண்களுக்கு கண்டிப்பாக குறைவான எண்ணிக்கை இருந்துச்சுன்னா Day 3ல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஆனால் இதுவே இளவயது பெண்கள், அதிகமான கரு இருக்கிறது, நல்ல பிளாஸ்டோசிஸ்ட் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிற காலகட்டங்களில் பிளாஸ்டோசிஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட்டை அதிகப்படுத்தும். திரும்ப இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிற பெண்களுக்கு கருவினை PGTA முறை மூலமாக பரிசோதித்து கருவில் குறைபாடு இருக்கிறதா என்பதை பரிசோதித்து நல்ல கருவை செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது சக்ஸஸ் ரேட் அதிகமாகும். இவை தவிர அந்த உள் சுவரில் இருக்கிற எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டி அரே டெஸ்ட், ரா டெஸ்ட்னு சொல்லுவோம். இதனை செய்து எந்த காலகட்டத்தில் வைத்தால் கரு ஒட்டி வளர்வதற்கான மாற்றங்கள் கர்ப்பப்பையில் இருக்குது என்பதை உறுதி செய்த பின் அதை வைக்கும் பொழுது கரு ஒட்டி வளரும் தன்மையும் அதிகமாகும். இவை தவிர கர்ப்பப்பையின் உள் சுவரில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அதனையும் சரி செய்து அந்த இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்துவதற்கு சில மருந்துகள், மாத்திரைகள், இன்ஜெக்ஷன்ஸ் இவற்றினை சீராக கொடுத்தோன்னா கண்டிப்பாக நல்ல கருவானது கர்ப்பப்பையில் ஒட்டி ஆரோக்கியமான குழந்தை பேறு பெறுவதற்கு வழிமுறையாகவும் அமைகிறது. நேயர்களே, உங்கள் பிரச்சனைகள், சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள். மகளிர் நலம் மெகா டிவி. உங்கள் கேள்விக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும். அதற்கு உங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாக, யூடியூப் மூலமாக விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். பாலியல் பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9841266666. பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு 9500011696 மற்றும் 9150065236 தொடர்பு கொள்ளவும்.